மார்ச் 8, 2026 கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாமந்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி. அந்த பகுதியில 8ஆம் தேதி விடியற் காலையில 3:10க்கு நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்த அந்த வீட்டுக்காரங்களுக்குலாம் ஒரு பயங்கரமான அலறல் சத்தம் கேட்குது. பயந்து போய் ஒவ்வொருத்தரும் வீட்டை விட்டு வெளியில வந்து பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சியான காட்சி. ஒரு உருவம் கொழுந்து விட்டு தீ அப்படியே எரியுது. காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு குறுக்கு நெடுக்குமா அந்த உருவம் ஓடிட்டே இருக்குது. கொஞ்ச நேரத்துல அப்படியே மயங்கி கீழே விழுது. அந்த உருவத்துக்கு பக்கத்துல இருந்து ஒரு பெண் தலையில அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. எப்படியாவது காப்பாத்துங்கன்னு அவங்களும் சொல்லி அழுறாங்க. உடனே அந்த தெருவில் இருந்த ஆண்கள் பெண்கள் எல்லாரும் பக்கத்துல இருந்த தண்ணீர் சாக்கு இதெல்லாம் அந்த உருவத்து மேல எரிஞ்சிட்டு இருக்கிற உருவத்து மேல தூக்கி போட்டு தீயை அணைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அணைக்கிறாங்க. தீயை அணைஞ்சிருது. அதுக்கப்புறம் வேக வேகமா ஒரு வண்டியில போட்டு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போறாங்க. பொதுவாகவே ஒரு 45% மேல தீக்காயங்கள் இருந்தாவே காப்பாற்ற முடியாது. ஆனா இதுல 80 விழுக்காடுக்கு மேல தீக்காயங்கள் இருக்கிறதுனால இந்த நபரை காப்பாற்ற முடியாம அவர் இறந்து போறார். இறந்த பொழுது ஒரு ஆண், இந்த ஆண் பேரு அந்தோணி ராபின் அவர் பேரு. ஊர்க்காரங்க சொந்தக்காரங்க எல்லாருமே அடிச்சுட்டு எழுதுறாங்க. அவங்க அழுதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் பக்கத்துல இருந்த அந்த ஆணுடைய மனைவி. வெறும் 22 வயது தான் அந்த பெண்ணுக்கு. 3 குழந்தைகளை கையில வச்சிருக்காங்க. ஒரு ஆண் குழந்தை, 2 பெண் குழந்தை. இதுக்கப்புறம் இந்த பெண்ணுடைய வாழ்க்கை என்ன ஆகும், இந்த குழந்தைங்களை வச்சுட்டு எவ்வளவு கஷ்டப்பட போகுது இந்த பெண் சொல்லிட்டு எல்லாருமே அப்படி அலறாங்க. ஏன் இப்படி சாதாரண ஒரு குடும்ப சண்டைக்காக இப்படி ஒரு விபரீதமான முடிவு, சுய கொலை முடிவை ஏன் அப்படி அவர் எடுத்தாரு அப்படிங்கிறது அங்க இருக்கிற எல்லாருக்குமே கோபமாவே மாறினுச்சு. இப்படி இருக்கும்போது அரசு மருத்துவமனையில இருந்து கள்ளக்குறிச்சி போலீஸ் ஸ்டேஷன் இந்த தகவல் போயிட்டு போலீஸ் இங்க வர்றாங்க. வந்து அவங்களும் இது வந்து ஒரு சுய கொலை அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணி விசாரணையின் போது பல மர்மமான விஷயங்கள் வெளிப்பட ஆரம்பிச்சது. அப்படி இந்த கேஸுக்குள்ள நடந்த மர்ம விஷயங்கள் என்ன, அன்னைக்கு நைட்டு 3:15 இந்த குடும்பத்துல என்ன நடந்தது, இந்த ராபின் ஏன் இறந்தார் அப்படிங்கிற பல மர்மமான விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம இந்த கிரைம் ஸ்டோரியில பார்க்க போறோம். சரி, நம்மளே இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு தாங்க. போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உங்க மனைவி கிட்ட என்கொயரி பண்றாங்க. என்ன மாதிரி நடந்துச்சு, அன்னைக்கு இறந்து போனது யாரு அப்படின்னு விசாரிக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, இறந்து போனது என்னுடைய கணவர், அவர் பேரு அந்தோணி ராபின், அவருக்கு 25 வயசாகுது. அவர் என்ன வேலை பார்க்கிறாருன்னா ஒரு பிரைவேட் கேஸ் ஏஜென்சில ஒரு டிரைவரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. என்னுடைய மனைவி பேர், அதாவது ஹாஸ்பிட்டல்ல பரிதாபமா நின்றுட்டு இருந்தாங்கல்ல ஒரு பெண், அவங்களுக்கு அம்மு அவங்க பேரு, அவங்களுக்கு வெறும் 22 வயசு தான். இந்த 2 பேருக்கும் ஒரு மகனும் 2 பெண் குழந்தைகளும் இருக்காங்க. எல்லாருமே சின்ன சின்ன குழந்தைகள். ஒரு 4.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் திருமணம் ஆகியிருக்குது. ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்த இவங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு 8 மாசமா இவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை என்னன்னா, கணவர் வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிருக்காரு. இவங்க காதலிச்சு திருமணம் பண்ணவங்க தான், இருந்தாலும் தன்னுடைய மனைவி மீது அவருக்கு பயங்கரமான சந்தேகம். வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அடிக்கடி போன் பண்ணி பாப்பாராம். மனைவியுடைய போன் வந்து எங்கேஜிங்கா இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், அன்னைக்கு வீட்டுக்கு வந்து பயங்கரமா சண்டை போடுவாராம். யார்கிட்ட பேசிட்டு இருந்த, நீ யாரை வச்சிருக்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டு சந்தேகப்பட்டு அது வந்து ஒரு மன நோய் மாதிரி மாறி என்னுடைய கணவர் வந்து முழுவதும் என்ன டார்ச்சர் பண்றதே முழு வேலையா வச்சிருந்தாரு. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், நான் வந்து யாரு கூடயும் இது மாதிரி தவறான தொடர்புல இல்லை, என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து கத்துனேன். அவர்கிட்ட சொல்லி எப்படியாவது புரிய வைக்க ட்ரை பண்ணேன். ஆனாலும் கூட சம்பந்தப்பட்ட அன்னைக்கு மார்ச் 8ஆம் தேதி நைட்டு குடிச்சிட்டு வந்து மறுபடியும் என்னுடைய மொபைல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்தாரு. அந்த நடுச்சாமத்துல என்கிட்ட பயங்கரமா சண்டை போட்டாரு, இழுத்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, இந்த குடி போதையில வீட்டுல இருந்த பெட்ரோல் எடுத்து அவர் மீது ஊத்திக்கிட்டு அப்படியே தீய வச்சுக்கிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த அம்மா அழற ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் இதெல்லாம் நோட் பண்ணிட்டு இதை வந்து ஒரு சுய கொலை அப்படிங்கன்னு வழக்கை பதிவு பண்ணிட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக பாடியை அனுப்பும்போது இந்த அந்தோணி ராபினுடைய அம்மா அவங்க உறவினர்கள் எல்லாருமே இங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்பட்ட பாடியை நாங்க வாங்க மாட்டோம், ஏன்னா அந்தோணி ராபின் வந்து அப்படி தானா இறந்து போறவர் கிடையாது, அவரை அவங்களுடைய மனைவி அம்மு வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை நீங்க எடுத்துக்கிட்டாதான் நாங்க பாடியை வாங்குவோம் சொல்லிட்டு எல்லாருமே போராட்டத்துல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. இது என்னடா புதுசா இருக்குது இந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, போலீஸ் என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் அம்முவை கூப்பிட்டு என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி என்கொயரி பண்ணதுல
அம்முக்கு இப்ப லேசா பதட்டம் ஆரம்பிக்குது. அவங்க முன்னாடி சொன்ன எல்லா கதைகளையுமே அவங்க முன்னுக்கு பின் முரணா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பேச்சுல இருந்த அந்த வித்தியாசத்தை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுல எப்படி பெட்ரோல் வந்தது, அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நைட்டு என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த தெருவுல இருந்து சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜஸ் எல்லாம் அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போதுதான் அன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த மர்மமான விஷயங்கள் வெளிப்பட ஆரம்பிச்சது. ஆக்சுவலா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு 3:10 போல ஒரு வீட்டில இருந்து ஒரு ஆண் அப்படியே தள்ளாடிக்கிட்டு கண்ணெல்லாம் ஏதோ தெரியாத மாதிரி கண்ணெல்லாம் அப்படியே கசக்கிக்கிட்டே வெளியில வந்து தட்டு தறி மாதிரி ஒரு இடத்துல உட்கார்றாரு. அப்படி உட்கார்ந்து ஃபியூ செகண்ட்ஸ்ல அவருக்கு பின்னாடி வந்த இன்னொரு உருவம் அப்படியே தீப்பெட்டில கொளுத்தி அவர் மேல போட்டுட்டு பின்னாடி போயிடுறத இந்த சிசிடிவி கேமரா பதிவாயிருக்குது. அதுக்கப்புறம் அந்த தீ வந்து கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. அந்தோணி ராபின் அப்படியே அலறி அடிச்சுட்டு தெருவுல அங்கிட்டு அங்கிட்டு ஓட ஆரம்பிக்க, காப்பாத்துங்க காப்பாத்துக்கிற அந்த சத்தம். இந்த சத்தத்தை கேட்டுதான் பொதுமக்கள் அங்க வர்றாங்க அப்படிங்கறத பதிவாயிருக்குது. சோ இவர் தானே கொளுத்திக்கிட்டாரு அப்படின்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படிங்கிறது தெரிய வருது. இவருக்கு பின்னாடி யாரும் வந்து கொளுத்திருக்காங்க, அது யார் அப்படின்னு விசாரணை இறங்கும் போதுதான் இந்த அம்மு இப்ப பயந்து வளர ஆரம்பிக்கிறாங்க. இந்த அம்மு கிட்ட பயங்கரமான கிடுக்குப்பிடி விசாரணை செய்யும் போது இப்ப இவங்க ஒவ்வொரு உண்மையா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சொன்ன உண்மைகள் என்ன அப்படின்னா, இந்த அம்மு அந்தோணி ராபின் இவங்க 2 பேருமே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில அந்தோணி ராபின் ஒரு காய்கறி கடை வச்சிருந்திருக்காரு. இந்த கடையில தான் இந்த 2 பேருமே அறிமுகமாகிறாங்க. 2 பேரும் சந்தித்த சில மாதங்களிலேயே காதல் வயப்படுறாங்க. 2 பேருடைய காதலும் இவங்க வீட்டுக்கு தெரிய வருது, 2 வீட்டாருக்கும் தெரிய வருது. இதுல அந்தோணி ராபினுடைய குடும்பத்தார் வந்து இந்த காதலை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. வேணாம், நம்ம சொந்தத்திலேயே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம், இந்த பெண் வேண்டாம்னு சொல்லி அவங்க சண்டை போடுறாங்க. ஆனாலும் கூட அந்தோணி ராபின் அதை ஏத்துக்காம தான் காதலிச்சு அந்த பெண்ணையே கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒத்த கால நின்று வீட்டை எதிர்த்து சண்டை போட்டு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்படி சண்டையோட நடந்த ஒரு கல்யாணம் அப்படிங்கிறதுனால இந்த பெண் கூட சரிவர பேச்சுவார்த்தையில அந்தோணி ராபினுடைய குடும்பத்தார் இல்லை. அதனால அவர் வந்து அதை பெருசுப்படுத்தாம தனி கொடுத்தனம் இருக்கிறாங்க. அப்படி தனி கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷமா தான் இவங்க வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்குது. அதனுடைய அடுத்தடுத்து 1.5 வருஷ கேப்ல 3 குழந்தைகள் பிறந்திருக்காங்க. இதுல கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வீட்டுக்கு அடிக்கடி இந்த அம்மாவுடைய அக்கா கணவர் வந்து வந்துட்டு போக ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பத்துல எதுக்காக வந்திருக்காருன்னா, சரி தன்னுடைய குழந்தையா ரொம்ப கஷ்டப்படுறா, அவங்களுடைய ரிலேஷன்ஸுடைய சப்போர்ட்ல யாரும் இல்லை அப்படின்னால இவர் வந்து அடிக்கடி தேவையான உதவிகளை செஞ்சுட்டு போகிறதுக்காக வந்தவது. அப்புறம் போக போக 2 பேருக்குள்ளேயும் ஒரு இறுக்கமான நட்பு வர ஆரம்பிச்சிருக்குது. இது கணவருக்கு தெரியாம நைட்ல போன்ல பேசுறது, வெளியில கணவருக்கு தெரியாம போறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நட்பு கள்ளக்காதலா மாறிடுச்சு. 2 வருஷமா கணவனுக்கு தெரியாம இதை மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. எப்பவுமே இந்த ஒரு உறவை வந்து பெரிய அளவுல ஆரம்பத்துல மறைச்சாலும் கூட அதுக்கப்புறம் மறைக்க முடியாது. அந்த மாதிரிதான் கடந்த 8 மாசத்துக்கு முன்னாடி அந்தோணி ராபினுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சு. நம்ம மனைவி தொடர்ச்சியா நம்ம வேலைக்கு போனதுக்கு அப்புறம் யாருக்கிட்டவோ ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கா, யாருக்கிட்ட பேசுறா, அதே மாதிரி நைட்லயும் நிறைய நேரம் பேசுறா அப்படின்னு சந்தேகப்பட்டவர் அந்த போன் எடுத்து செக் பண்ண ஆரம்பிச்ச. அப்படி செக் பண்ணும்போது தான் டயல் லிஸ்ட்லயும் வாட்ஸ்அப் மெசேஜ்லயும் ஏகப்பட்ட மெசேஜ் உங்க அக்கா கணவர் கூட இருக்கிறத அவர் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு தன்னுடைய மனைவிய கண்டிக்க ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி பண்றது தப்பு, நமக்கு வந்து 3 குழந்தைங்க இருக்காங்க, நம்ம வேற தனியா இருக்கும், யாருடைய சப்போர்ட்டும் கிடையாது, இதை விட்டு அப்படின்னு சொல்லி அவர் கண்டிக்க ஆரம்பிக்கிறார். ஆனா கூட மனைவி என்ன பண்ணாங்கன்னா அந்த கண்டிச்சதை கேட்டுட்டு அந்த உறவை கைவிட மறுக்கிறாங்க. ஒரு கருத்துல இப்படி என்ன ஆகி போச்சுன்னா, இந்த கணவருக்கு மிகப்பெரிய மன உளைச்சலாகி இதனாலேயே அதீத அளவுல அவரு குடிக்க ஆரம்பிச்சு ஒரு பெரிய குடிகாரனாவே மாறி இருக்கிறார் இந்த அந்தோணி ராபின். இந்த விரக்திலேயே அடிக்கடி குடிக்கிறதும் வீட்டுல வந்து சண்டை போடுறதுமா இருந்தவர். அதே போலதான் மார்ச் 8 அன்னைக்கு சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு வந்து குடிச்சிட்டு வந்து உடைய மனைவியுடைய போன் எடுத்து செக் பண்ணியிருக்காரு. அப்படி செக் பண்ணும்போது இந்த உறவு தெரிஞ்சு போனதும் அம்மா என்ன பண்றாங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க பண்ற அந்த கால் எல்லாமே டெலீட் பண்ணிடுவாங்க, வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாமே டெலீட் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் கூட கணவனுக்கு தன்னுடைய மனைவி வந்து இன்னும் இந்த உறவுல இருக்கா அப்படிங்கிற பயங்கரமான சந்தேகம். அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் மிட் நைட்ல எழுப்பி தன்னுடைய மனைவி கிட்ட சண்டை போட்டிருக்காரு. சண்டை போட்டு மறுபடியும் போய் படுத்திருக்கிறாரு. இப்ப அம்மா என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஆள் கூட இதுக்கப்புறமும் நம்ம வாழ்றதா இருந்தா நரகத்துல வாழ்ற மாதிரிதான் கணக்கு, தினம் இப்படிதான் பண்ணுவாங்கனால இந்த ஆள ஒரே அடியா நம்ம ஒழிச்சு கட்டிடணும்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்த பெட்ரோல்
அந்த பெட்ரோல் வீட்டுல வந்ததுக்கு காரணம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ்ட என்னுடைய கணவர் வந்து ஒரு டிரைவரா வேலை பார்க்கறதுனால கம்பெனி வண்டியை எப்போ வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாலும் அந்த வண்டியில இருந்து டீசலோ பெட்ரோலோ அதுல புடிச்சு திருட்டுத்தனமா விற்கிறதுக்காக வச்சிருவாங்க 2 பேருமே. அந்த மாதிரி இருந்த பெட்ரோல் பாட்டில் இருந்து அந்த பாட்டிலோட எடுத்து அப்படியே படுத்திருந்த கணவன் மேல ஊத்திருக்காங்க. அப்படி ஊத்தும் போது இவர் நல்ல குடி போதையில இருந்திருக்காரு. பெட்ரோல் வந்து இவருடைய கண்ணில் பட்டு பயங்கரமா எரிய ஆரம்பிச்சுங்க. பெட்ரோல் ஸ்மெல்லு வேற ஏதோ தப்பா நடக்க போகுது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்ட அந்தோணி ராபின் வீட்டுக்குள்ள இருந்து வெளியில அப்படியே தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக வெளில வந்திருக்காரு. அப்படியே கண்ணை கசக்கிட்டே வெளில வந்திருக்காரு. நல்ல போதையில இருந்ததுனால ரொம்ப தூரம் அவர் ஓடி போக முடியல. அவர் என்ன பண்ண வெளியில வந்து அப்படியே உட்கார்ந்து இருக்காரு. அந்த மாதிரி அவர் அப்படி உட்கார்ந்த அந்த செகண்ட்ல பின்னாடி வந்து ரொம்ப கேஷுவலா அம்மு வந்து தீப்பெட்டி கொண்டு வந்து கொளுத்தி தூக்கி போட்டு அவங்க போறாங்க. இது சிசிடிவில பதிவாயிருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்து காப்பாத்து போகும்போது இந்த பெண் வந்து தானும் தன்னுடைய கணவரை காப்பாற்ற சொல்லி அழுகிறதும் காப்பாற்ற முயற்சி பண்றது மாதிரி ஒரு சீனை போடுறாங்க. இப்படியே சொல்லி அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த உறவை நம்ம கண்டினியூ பண்ணலாம் கள்ள தொடர்பு அப்படின்னு சொல்லிக்கிறது தான் அவருடைய பிளானா இருந்திருக்குது. ஆனாலும் கூட அந்தோணி ராபினுடைய அம்மா என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய மருமகள் மீது சந்தேகம் இருக்கு அப்படிங்கறத கிளைம் பண்ணதுனால இதுக்கு பின்னாடி இருந்து இவ்வளவு பெரிய சதி செயல்களை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல இன்னும் தீர்க்கப்படாத விஷயம் என்னன்னா, இது அன்னைக்கு நடந்த மார்ச் 8ஆம் தேதி நடந்த பிரச்சனையின் விளைவா நடந்த ஒரு பிளானா இல்ல ஏற்கனவே பல மாதமா இந்த அம்முவும் அவங்க அக்கா கணவர் சேர்ந்து திட்டமிட்டு இதை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. அது இன்னும் போக போகதான் இந்த வழக்குல போலீஸ் வந்து விசாரிக்கும் போது தெரிய வரும். இந்த பெண் வந்து இப்ப ஜெயில இருக்காங்க. அந்தோணி ராபின் அநியாயமா இறந்து போயிட்டாரு. இதுல யாரு பரிதாபம் அப்படின்னா, இந்த 2 பேருமே விட்டுருங்க, அநியாயமா 3 குழந்தைகள், அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. இந்த குழந்தைகளை யார் இப்ப ஆதரிக்க போறான்னு தெரியல. எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாம இந்த உலகத்துல 3 குழந்தைகள் பரிதாபமா ஒரு அனாதை மாதிரி நிக்கிறாங்க. சரி, நம்மளே இந்த கேஸை பத்தியான உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி காமம் ஒரு குடும்பத்தை எப்படி அழிக்குது பாருங்க. முறையற்ற காமம் வந்து என்னைக்குமே மிகப்பெரிய ஆபத்தை வந்து அதுல ஈடுபடுறவங்களுக்கு உண்டாக்குதோ இல்லையோ அவங்க பிள்ளைகளுக்கு உண்டாக்கும் அப்படிங்கிறது தான் எல்லா கேஸ்லயுமே நம்ம தெரிஞ்சுக்கிற உண்மையா இருக்குது. சரி, இந்த பெண்ணுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? அவங்க அக்கா கணவருக்கு இதுல வந்து சம்பந்தப்படாட்டி கூட அவரும் இந்த கேஸுக்குள்ள கொண்டு வருவாங்களா? அவருக்கும் இதுல இந்த தப்புல பங்கு இருக்கா? அவரையும் சட்டம் தண்டிக்குமா அப்படிங்கிறதையும் உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு தாங்க. நான் உங்கள் RS ராஜா. நன்றி, வணக்கம்.